இப்போ மருத்துவ சிறைன்னு ஒண்ணு நம்ம ஆரம்பிக்கணும். எப்படின்னா, நோயாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களால உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாம, நோயில சாவுறாங்க. சுகர் வந்துருச்சு, சோறு சாப்பிடக்கூடாதுன்னா, அவங்களால வாய கண்ட்ரோல் பண்ண முடியல. வெள்ளை சீனி எடுத்துக்கூடாதுன்னா, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வெள்ளை சீனி கலந்த டீய, காஃபிய குடிச்சிட்டு அல்லது ஸ்வீட்ட சாப்பிட்டுட்டு, அ நோயால அவஸ்தைப்படுறாங்க. வாய கட்டுப்படுத்த முடியாம. அப்ப அவங்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மருத்துவ சிறைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, இந்த மாரி நோயோட இருக்கிறதே ஒரு குற்றம். அப்படி ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்காங்க. உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாத நிலைமையில, அவங்களால குணப்படுத்த முடியாம ரொம்ப வருஷமா நோயால அவஸ்தைப்படுறாங்கன்னா, அதுவே ஒரு குற்றம். அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும், மருத்துவ சிறைன்னு ஒரு சிறைய உருவாக்கி, அங்க கூட்டிட்டு போயிடணும். அங்க கூட்டிட்டு போயி, அவங்க உடலுக்கு ஏற்ற அந்த உணவு கட்டுப்பாடு. அத வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி, நோய குணப்படுத்தி அவங்கள அனுப்பி விட்டுறணும். வெளிய அனுப்பணும். இப்போ உணவு கட்டுப்பாடு கடைபிடிச்சாலே நோய் குணமாயிடும். உணவு கட்டுப்பாடு பிளஸ் மருத்துவம். இந்த மாரி நோய குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அரசாங்கம் என்ன பண்ணணும்? நோய வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது. நோய வச்சு வருமானம் பார்க்காம, அந்த மாரி இப்போ மருத்துவமனை எல்லாமே அரசு வசமாகி விட்டது. அரசுடைமையாகி விட்டது. தனியார் மருத்துவமனைகளே இங்கு இல்லாதப்ப, அப்ப அரசாங்கம் வந்து இந்த நோய குணப்படுத்துறதுனால அரசாங்கத்துக்கு தான் நல்லது. இல்லன்னா வந்து நெறைய செலவாயிட்டே இருக்கும். நெறைய மருந்து இருக்கும். நெறைய மருத்துவ செலவு. இந்த மாரி அவங்க என்ன பண்ணுவாங்க, உணவு கட்டுப்பாடு எதுவும் இல்லாம கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்க. அரசாங்கம் சிகிச்சை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு தான் செலவு அதிகம். அப்படி இருக்கும்போது, அரசாங்கம் செலவ குறைக்கணும். மருத்துவ செலவ குறைக்கணும் அப்படின்னா, நோயோட வாழ்றாங்க பார்த்தீங்களா? நோயோட உணவு கட்டுப்பாடு இல்லாம நோய வளர்த்துக்கிட்டு, நோயோடயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாருங்க. அதே ஒரு குற்றமா பார்த்து, அவங்களெல்லாம் சிறைபிடித்து, ஒரு மருத்துவ சிறை என்று ஒன்றை ஆரம்பித்து, அங்க போய் அங்க மருத்துவமனை எல்லாமே இருக்கணும். நவீன மருத்துவமனை எல்லாமே இருக்கணும். அதே நேரத்தில அங்க தான் அவங்க தங்க வைக்கப்படணும். நோய் குணமாகுற வரைக்கும். அங்க தங்க வைக்கப்பட்டு, அவர்களுக்கு ஒ என்ன சாப்பிட்டா நோய் குணமாகும்? எல்லா விதமான பயிற்சியும் குடுக்கணும். உடற்பயிற்சி குடுக்கணும். அதுபோல உடற்பயிற்சி, விளையாடுறது, சந்தோஷமா இருக்கிறது, அல்லது உணவு கட்டுப்பாடு, அதுபோல உணவு கட்டுப்பாடு. இந்த உணவுகளைத்தான் சாப்பிடணும். காய்கறிகளை பச்சையா ஒரு 50% சாப்பிடணும். இந்த மாரி எப்படி என்ன பண்ணா நோய் குணமாகும்? அதற்கான மருத்துவம் பிளஸ் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, ஒரு வாழ்க்கை முறை. இந்த மாரி அவர்களை சிறைப்பிடித்து, அங்க அவருங்க வேலையும் செய்வாங்க. அப்ப அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அவங்க அங்க வேலையும் செய்யணும். ஏதாவது அவங்களுக்கு ஒரு வேலைய குடுத்து, அங்க ஒரு பெரிய விவசாய பண்ணைய உருவாக்கி, அந்த பண்ணையில அவங்க அங்க இருக்கிற வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் வேலை பார்த்துட்டு, அல்லது 4 மணி நேரம் வேலை பார்த்துட்டு, போய் வீட்ல அப்புறம் போயிட்டு அவங்கள வந்து ஒரு ரூம்ல வந்து ஒரு வீட்ல வந்து சிறை வைக்கணும். ஒரு சின்ன வீடு. அவங்களுக்குன்னு ஒரு சின்ன வீடு. அதில் அவர்களை சிறை வைக்க வேண்டும். சிறைன்னா பூட்டுறது கிடையாது. அந்த மாரிலாம் இல்லாம, ஒரு விருப்பப்பட்டு அவங்கள குணப்படுத்துறதுக்காக, நோயாளிகளே ஒரு குற்றவாளிகளாக கருதி, அவர்களே என்ன பண்ணணும், அந்த மாரி நம்ம வந்து தனிமைப்படுத்தி, நோய குணப்படுத்தி, என்னென்ன பண்ணாலாம் நோய் குணமாகுமோ, அதெல்லாம் செய்ய வைக்கணும். அவர்கள் உணவை அவர்களே சமைப்பதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அதுமாரி பச்சை காய்கறிகளை கண்டிப்பா ஒரு 50% பச்சை காய்கறிகள குடுக்கணும். என்னத்த சாப்பிட்டா அவங்க நோய் குணமாகுமோ, அத குடுக்கணும். எத சாப்பிட்டா நோய் அதிகமாகுமோ, அத குடுக்கக்கூடாது. வலுக்கட்டாயமாக மறுத்து விட வேண்டும். உடற்பயிற்சி செய்வதற்கு கட்டாயப்படுத்த வேண்டும். யோகாசனம் அல்லது நடைப்பயிற்சி விளையாடுவதற்கு அங்கு கண்டிப்பா 1 மணி நேரம் நீங்க விளையாண்டாகணும். இப்படி காலையில 1 மணி நேரம், காலையில ஒரு சாயந்திரமா 1 மணி நேரம் விளையாடணும். காலையில வந்து வேலை செய்யணும். ஏதாவது தொழில் செய்யணும். அதில வர வருமானத்த அரசாங்கம் எடுத்துக்கணும். சிகிச்சை இவங்களுக்கெல்லாம் இலவசமா தானே அந்த சிகிச்சை குடுக்குறாங்க. அந்த மாரி அவங்கள நோய குணப்படுத்தி அவங்கள வெளிய அனுப்பணும். அதுதான் அந்த மருத்துவ சிறையின் நோக்கம். அ அந்த மாரி பண்ணணும். இதுதான் வந்து மருத்துவ சிறையின் நோக்கம். அந்த மாரி மருத்துவ சிறை உண்மையாவே இந்த அரசாங்கத்துக்கு நோய குணப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, இந்த மாரி மருத்துவ சிறைகளை உருவாக்க வேண்டும். அதுபோல நோய்களுக்கு காரணமான உணவுகளை தடை செய்ய வேண்டும். வெள்ளச்சீனி, அது மாரி என்னென்ன இது மைதா மாவு இப்படி நோ சாக்லேட்டு, முட்டாயி, சின்ன பிள்ளைகள் பல் சொத்தைக்கு காரணமாக இருக்கிற மிட்டாயி, இந்த மாரி நோய்களுக்கு காரணமான உணவுகளை எல்லாம் தடை செய்து விட வேண்டும். அப்பவே நோய் குணமாயிடும். அப்ப அப்படி நம்ம தடை செஞ்சுட்டே வர்றோம் அப்படிங்கும்போது, அப்படியும் வந்து உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்குது. அரிசி உணவுகள் நோய்களுக்கு காரணமா இருக்கு. சரி அரிசி உணவுகளை முற்றிலும் தடை செய்ய முடியுமா அப்படின்னா, முடியாது அப்படிங்கிற நெலைமையில, அரிசி உணவுகளை சாப்பிடாம இருந்தா மட்டும் தான் ஒருத்தருக்கு நோய் குணமாகும். அப்படிங்கிற நெலைமையில, அவர வந்து நம்ம என்ன பண்ணணும், மருத்துவ சிறைக்கு உள்ள அவள கூப்பிட்டுக்கணும். மருத்துவ சிறையில போய் அவர வந்து அழைத்து, மருத்துவ சிறையில் உட்கார வைத்து, அது பெரிய வளாகமா இருக்கும். மருத்துவ சிறைங்கிறது வந்து வெறும் இந்த கைதிகளை பூட்டுகிற அறை போல அல்லாமல், அது பெரிய வளாகம். அங்க மருத்துவமனை இருக்கும், அங்க விளையாட்டு மைதானம் இருக்கும், அங்க உடற்பயிற்சி கூடம் இருக்கும், அங்க வந்து உணவு கட்டுப்பாடு, இந்த உணவு என்ன உணவு சாப்பிட்டால் நோய் குணமாகுமோ அது கொடுக்கப்படும். இந்த மாரி ஒருவேளை சில நோயாளி கணவன் மனைவியோட இருந்தா தான் நோய் குணமாகும் அப்படின்னா, அப்படியும் நம்ம இருக்க செய்ய வேண்டும். அதே நேரத்தில இந்த மாரி ஒரு கட்டுப்பாடு. மது அருந்துகிறவருக்கு அடிமையாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மது அருந்தாமல் இருப்பதற்கு
ஆ, மது குடுக்காம அவங்கள தானே அந்த மாரி தானே பயிற்சி குடுக்குறாங்க. அவங்க மது அருந்துவதற்கே வாய்ப்பு இல்லாதபடி தானே செய்து மது அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறார்கள். அதுபோல நோயினால் பாதிக்கப்பட்டவங்கள சிறையில் அடைத்து நோயை குணப்படுத்தி அவர்களை வெளியே அனுப்ப வேண்டும். இதுதான் மருத்துவ சிறையின் நோக்கம். உண்மையிலேயே ஒரு அரசாங்கத்துக்கு நோயினால மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. அத தடுக்கணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்ததுன்னா, இத செய்யணும். அது மாரி நோய்க்கு காரணமான உணவுகளையும் விற்பனை செய்யக்கூடாது. சிகரெட்டுக்கு விற்பனை செய்யக்கூடாது. சிகரெட்டு, பீடி, சுருட்டு, பான் பராகு, அப்புறம் வந்து மதுபானம் இதெல்லாம் விற்பனை செய்யாம, இந்த அளவுக்கு பண்ணாலே இப்படி பண்ணா மட்டும் தான் நோய குணப்படுத்த முடியும்.